என்னோட வெயிட் வந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது 35 கிலோ இருந்தேன். நானா ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்கும்போது. அப்ப அத பார்த்துட்டு எல்லாரும் "இது ரொம்ப கம்மி வெயிட்டுமா, நீ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது உன்னோட ஹைட்டுக்கான வெயிட் இது இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டுலாம் சேஞ்ச் ஆகவே 35லேருந்து 38, 39 வந்தேன். அப்புறம் அப்படியே ஒரு ஒரு கிலோவா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு கல்யாண டைம்லலாம் ஒரு 44, 45 அந்த மாரி இருந்தேன். அப்புறம் ப்ரெக்னன்ட் டைமில வந்து என் பையன் பொறக்கும்போது 61 வந்துட்டேன். பொறந்ததுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா ஒரு 56 கிலோ வந்துருச்சு. 5 கிலோ குறைஞ்சிருச்சு குழந்த பொறந்ததுக்கப்புறம். அப்படியே அதே மெயின்டெயின் ஆகிட்டு வந்தது. அப்புறம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கவே ஒரு 50 கிலோ 49 அந்த மாரி தான் இருந்துச்சு. ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் டோட்டலா மாறிடுச்சு. கடகடன்னு ஒரு 2, 3 மாசத்துலயே 56 கிலோ வந்துட்டேன். 50லேருந்து 6 கிலோ வெயிட் போட்டேன். சரி இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்ட்டு யூடியூப்லாம் பார்த்து எக்ஸர்சைஸ் பண்ணலான்னு ஏதாவது பண்ணுவேன். என் பையன் அப்போ தான் கார் சக்கரம் உடஞ்சிருச்சு. அத மாட்டி குடுன்னு வந்து கத்துவான். இப்படி படுத்து ஏதாவது செஞ்சா மேலே ஏறி படுத்துப்பான். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நம்ம பேசாம சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஒயிட் ரைஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமா சாதம், நெறைய காய்கறி அந்த மாரி சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த மாரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவால்ல. அதிகமா வெந்நீர் குடிக்க ஆரம்பிச்சேன். பச்சை தண்ணிய சுத்தமா குறைச்சிட்டு வெந்நீர் குடிக்க ஆரம்பிச்சேன். 56லேருந்து 55 54 1/2 அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. சரி இதையே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனா சொல்லவே தேவையில்ல. எங்க அம்மா ஒரு பக்கம். அவங்க என்னன்னா இது இட்லி மாவு அரைக்கும்போது அதில கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வடை சுட்டு குடுக்கறது, வெளிலலாம் போனா பரோட்டா வாங்கிட்டு வந்து குடுக்கறது, இந்த மாரி அவங்க வாங்கிட்டு வருவாங்க. மாசம் ஃபுல்லா அங்க 20 நாள், 25 நாள் டயட்ல இருந்துட்டு, வீட்டுக்கு போனா அங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுதா, ஃபுட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னும் 2 கிலோ கூட போயிருப்பேன். அது பத்தாதுன்னு என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம். எங்களுக்கு ஒரு கடையில ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி பிடிக்கும். அது வாங்கிட்டு வந்து அது ஒரு நாள். இது மாரி 20, 25 நாள் வாய் கட்டி வயித்த கட்டி நான் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வடை, பரோட்டா, சிக்கன் ரைஸ பார்த்தா, அது இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் 20, 25 நாள் சாப்பிட்டதுக்கெல்லாம் 1/2 கிலோ, 1 கிலோ குறையும். இந்த ஒரு வேளை, 2 வேளை சாப்பிட்டதுல 2 கிலோ, 3 கிலோ ஏறிடுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.